ஹாய் காய்ஸ், இல்லை நம்ம தமிழ் மீ ரியாக்ட் சேனலுக்கு நட்ட கிளாசிக்கில் எபிசோட் 67 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ள போயிடலாம். சென்சை ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மேட்சை உடனே தடுத்து நிறுத்துங்க. என்ன அமைதியாயிரு, நீ பயப்பட தேவையில்லை. இப்போ காரா பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் இங்க கக்காஷ். பாரு, நானும் சாஸ்கேவும் ஒன்னும் ஊரை சுத்திட்டு வரல. சாஸ்கே இங்க லேட்டா வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. தெரியுது எவ்வளோ ஹெவி ட்ரைனிங். சாரி மேம். Late for the show but ready to go. The ultimate secret technique is born. 5 மணி சீக்கிரம். அல்டிமேட் சீக்ரெட் யா. The third eye. ஆனா இந்த டெக்னிக்கை வச்சு அவன் என்ன செய்ய போறான்? காரா Tora sarone tatsu மந்திரம் போட்டுட்டே இருக்கான். no ne mi no omoshi tora otori tatsu mi no ne இவனை ஏதோ பண்ணுறான். oshi saru tora sarone tatsu tora ino omane sushi tora oshi ne tatsu ne tora tatsu itsuji saru tatsu saru ne tora ino ne oma itsuji ne saru ne ne mi no oma oshi tora யாருக்கு ஆகுது? tora tatsu mi லென்த் வந்துகிட்டே இருக்கு. oshi saru ne tora saru ne எதுவும் வேலை இது சென்சார் மாதிரி ஒர்க் ஆகுது. என்ன செஞ்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா அதுக்காக உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்க போறியா? வெறுப்பேற்றுறான் அப்போதான் இருக்க வெளியே. போறேன்னா சந்தோஷம், இதையும் பார்த்துடுறேன். நீ கொடுக்குற இந்த நேரத்தை பயன்படுத்தி உன்னை அழிக்கிற மொத்த சக்தியவும் கொண்டு வரேன். என்ன பண்ண போகிறான்? இது என்னையா வெளியே பயிற்சி பண்ணுறாங்க. லேப்டாப் என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல. இவன் வந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்கான் அந்த ஊரை. என்னோட கற்பனையா இருக்கணும். சரி, அப்ப கிளம்பலாம். இருக்கானுங்கயா, சாண்ட் வில்லேஜ் ஆளுங்க தானே அவனுங்களே தான். ஐ சிம்பிள்னா சாண்ட் வில்லேஜ் தான். சென்சே, நீங்க கடைசியா வந்ததுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு சொன்னீங்க. 2 பேரும் என்ன பண்ணீங்க? அந்த இருமா எல்லாத்தையும் இங்கே சொல்ல முடியுமா? பெரிய கதை. come on, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க. இது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான நேரம் இல்ல. நேரா வாயை மூடிக்கிட்டு போட்டியை மட்டும் பாரு. யாராவை பற்றி தெரிஞ்சபடி பேசுகிறோன்னா இது இருக்கு. எல்லாரும் கவனமா சாஸ்கேவை மட்டும் பாருங்க. அவன் உங்களை ஆச்சரியப்படுத்த போறான். ஐயோ, சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க. அவர் இவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிறாருன்னா ஏதோ இருக்கு. பைத்தியக்காரன், அந்த காரன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சிக்னல் நேரம் எப்ப வேணாலும் வரலாம். தயாரா இருக்கீங்களா? நான் இப்ப இதை விட்டு வெளியே வர போறேன். எல்லாமே வெளியே வரணுங்கிறதுக்காக இதை பிரிச்சுக்கிட்டு வர போறேன். அப்படின்னு உள்ள புதஞ்சிருக்கிற எல்லாமே வெளியில வரும். ஏகப்பட்டது வரும். என்ன சொல்கிறேன்? அது எல்லாமே உங்களுக்காகத்தான். நான் ரொம்பவே நல்ல பையன் இல்லையா? இதை பார்த்துட்டு இருக்கீங்களாமா? நீங்க தயாரா? நான் தயாரா இருக்கேன். வாய்ஸ் டப்பிங் யாரையும் அவனை குத்துது. எவ்வளவு நேரம் அவனால உள்ள இருக்க முடியும்? எனக்கு தெரியல, ஆனா அவன் திட்டத்தை ஃபாலோ பண்ணல. எப்படி செஞ்சா நமக்கு நல்லதில்ல. இது வலிக்காத. இவன் கண்டிப்பா தோத்துருவான். வாய்ப்பு இருக்கும் போது இங்க இருந்து எப்படியாவது ஓடிடணும்.
கிட்டமா கிட்ட. ஓ, ஊரே வந்து உக்காந்துட்டு இருக்கு. என்ன நிலைமையில இருக்கு? இங்க எல்லாமே நம்மளோட திட்டப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு சார். சம்மனிக்கான வேலைகளை நீங்க ஆரம்பிங்க. நான் சொன்ன அடுத்த நொடியே நீங்க எல்லாரும் கிளம்ப தயாரா இருக்கணும். புரிஞ்சுது சார். அப்ப சரி, மத்ததை நீங்க பாத்துக்கங்க. இவங்க ஏதோ சம்மனிங் பண்ண போறானுங்களா? எத்தனடா? இங்க ஏதோ பண்ண போறாங்க. ஏற்கனவே உள்ள காரா, இங்க இது. ஏய், ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்ல. இது கக்காஷி எடுத்தாரு. சாஸ்கேக்கு நானே பயிற்சி கொடுத்ததுக்கான காரணம் இப்ப புரியுதா? அது எதுக்குன்னா அவனும் என்ன மாதிரியே தான். ஆமாங்க, ஒரே கிளான் தானே. இந்த சாபுஸ் அடிக்கிறப்போ எடுத்தாரு இந்த பவர். உடச்சிடும் நினைக்கிறேன்ல. அது பிசிக்கல் ஆக்டிவேஷன். புரிஞ்சு போச்சு. இவ்வளவு நேரம் இதுக்கு தான் பயிற்சி கொடுத்தியா? தேவையான அளவுக்கு அவனோட வேகத்தை நீ அதிகரிச்சிருக்க. வேகம் பவர் உடச்சுமா. அட்டகாசம். அவரோட சக்கரம் இப்போ வெளியே தெரியுது. இப்படிலாம் செய்ய முடியுமா என்ன? அவன் அதுக்குள்ள அந்த டெக்னிக்க நல்லா கத்துக்கிட்டானா என்ன? அப்போ ஓஜி ஹாக்கரோட உண்மையான திறமை இதுதானா? அட்டகாசம். இதுக்கு முன்னாடி இவன் இப்படி பண்ணி நான் பார்த்ததே இல்ல. வினோதமா சத்தம் வேற கேக்குது. இது என்ன டெக்னிக்னே தெரியல. அது ஒரு ஜாப். என்னது? ஆனா இந்த ஜாப் மத்தது மாதிரி கிடையாது. ககாஷி கிட்ட இருக்கிற ஆயுதங்கள்லயே மத்தவங்க கிட்ட இருந்து எடுக்காத சொந்த ஆயுதம் இது. ஆமா சொன்னாரு. அதுக்கு அவர் தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆயுதம் தான் இது. இத அதிக வேகத்துல பயன்படுத்தினாதான் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். அப்புறம் அந்த சக்கராவை ரொம்ப கவனமா தாக்க வேண்டிய இடத்துல செலுத்தணும். இது ரொம்ப முக்கியம். அதனால இந்த வேகம் அப்புறம் அந்த கவனம் இது ரெண்டும் சிறப்பா இருக்கிறதுனால அவரோட அந்த சக்கரா கண்ணுக்கு தெரியுது. அதே மாதிரி நீங்க கேட்கிற அந்த வினோதமான சத்தமும் அதுல இருந்து தான் வருது. அது கேட்கறதுக்கு பறவை கத்துற மாதிரியே இருக்கு. ஆமா, அந்த கழுகு கத்துற மாதிரி இருக்கு. கண்ணை அட்டாக் பண்ணா இதோட பேரு ஓட்ட போட்டு 1000 பேர்ட்ஸ் வச்சிருக்காங்க. சிடோரி உள்ள போகுது. உடைக்குது. திவ்ய வாடா. இது நீயே மரியாதை வெளியே வந்துருக்கலாமா? ஓட்ட போட்டுட்டான், உடைக்க முடியுமா? இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இவனுடைய டிஃபென்ஸை யாராலையும் தகர்க்க முடியாது. என்ன நடக்குது? அதான் பண்ணிட்டான்ல. என்னால இதை நம்ப முடியல. அற்புதம். இந்த யுக்தி கக்காஷியோடதுதான். இதோட இன்னொரு பேரு லைட்டிங் பிளேட். லைட்னிங் பிளேட். எதுக்கு அப்படி ஒரு பேரு? சிடோரியே நல்லா இருக்கு. ஒரு தடவை வானத்துல இருந்து வர்ற மின்னல் தரைய தொடுறதுக்கு முன்னால இத அவரு பயன்படுத்தி ரெண்டா பொளந்தாரு. என்ன? மின்னல ரெண்டா பொளந்தாரா? அவ்வளோ பவர்ஃபுல்லா இது. இவங்க பழைய கதைகள் எப்பவும் நம்புற மாதிரியே இல்ல. அடேங்கப்பா. ஆனா இந்த 1000 பேர்ட்ஸ் லைட்டிங் பட் டெக்னிக்கோட மொத்த சக்தியையும் வெளிப்படுத்த ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற வேகம் அப்புறம் கவனத்தை விட அதி பயங்கரமா இருக்கணும். ஆனா அப்படி செஞ்சுட்டா ஒரு நிஞ்சாவோட கைய அழிக்கவே முடியாத சக்தி வாய்ந்த ஒரு வாள் மாதிரி மாத்திரும். ரொம்ப சுலபமாவும் கத்து கொடுக்க முடியாது. அவ்வளவு ஆபத்தான ஒரு டெக்னிக். மாசத்துல இது எல்லாத்தையும் கத்து கொடுத்துருக்கு. சரிதானே நீ?
எனக்கு புரிஞ்சது என்னன்னு பார்த்தா இது ரொம்ப அட்டகாசமா இருக்கு. ஆனா எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. நான் என்னதான் என்னோட முழு வேகத்துல போனாலும் என்னோட எதிரியை எதிர்த்து நேரா நான் இப்படி ஒரு ஜாப் அட்டாக்க பண்ணவே மாட்டேன். என்ன சொல்ல போனா என்னால இப்படி பயன்படுத்தவும் முடியாது. அப்படி செய்யும் போது என்னோட எதிரி என்னை திரும்ப தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னோட திறமையை நம்பி என்னால அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்க முடியாது. அதுக்கு என்னோட திறமை மேல எனக்கு அதீத நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை என்கிட்ட இல்லையே. உண்மையை சொல்லணும்னா உன்னை பார்க்க எனக்கு பொறாமையா இருக்கு சாசுகே. நான் மோதனப்போ நான் அவங்ககிட்ட என்னோட டெக்னிக்கை பார்த்து காப்பி அடிக்கிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னேன். ஒரு டெக்னிக்கை பண்ண பலம் இல்லாதப்போ அந்த டெக்னிக்கை காப்பி அடிச்சாலும் உன்னால அதை செயல்படுத்த முடியாது. அப்ப நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா உணர்ந்தேன். ஆனா இப்போ என்னோட வேகத்தையே தாண்டுற அளவுக்கு நீ உன்னோட உடலுக்கு நிறையவே பயிற்சி கொடுத்திருக்க. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் இருக்கு. அதுதான் ஷாரிங்கா. இப்ப என்கிட்ட மாட்டினியா? இப்பதான் புரியுது ககாஷியோட பிளான். நாங்க தயாரா இருக்கோம். நீங்க தயாரா? நாங்களும் தயாரா இருக்கோம். எப்ப வேணும்னாலும் வேலையை ஆரம்பிக்கலாம். சரி, சிக்னலுக்கு காத்துட்டு இருங்க. திட்டத்தை செயல்படுத்துற நேரம் வந்துருச்சு. அவனை பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாஸ்கே ஏன் பலசாலியா இல்லைன்னு வருத்தப்பட்டான். ஆனா இவ்வளவு பலசாலியா இருக்கான்னு இப்ப அவனை பார்த்து பொறாமப்படுறான். ஆமா, எனக்கே கத்தலன்னு வர கேட்பான். சாஸ்கே ஜி அதை ஒத்துக்கிட்டான், நிறத்தை ஒத்துப்பான். வேற வழியே இல்ல. Summoning jutsu. இவனும் இப்போ பெருசான்னு கற்றுக்கிட்டான், சாஸ்கேவும் பெருசான்னு கற்றுக்கிட்டான். பலசாலி ஆகணும்னு நான் முடிவெடுத்தேன். அப்பதான் என்னால ஹோகாகே ஆக முடியும். சோ நான் யார்கிட்டயும் தோக்க கூடாது. ஹே சாஸ்கே, நான் உன்கிட்டயும் தோத்து போக மாட்டேன். நீயும் தோக்க கூடாது. ஏன்னா நாம ரெண்டு பேரும் நேரடியா மோதணும். உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் அவசரப்பட்டுட்டேன். புரிஞ்சுது. என்ன ஆச்சுன்னு காட்டவே மாட்டாங்களே. என்ன இது? அவன் கை ரொம்ப சூடா இருக்க. அம்மா, என்ன இது? கையை பிடிச்சிட்டான். யாராவ கத்துறாங்க? ஆமா, அலறானே. போச்சு, மாட்டிக்கிச்சு வேற. ஆனா அவன் தானே கத்தனான் இப்போ. வாய்ப்பே இல்ல. காரா வலியில இருக்கானா? என்னது? அடடா, அந்த கை. இப்போ அவனுக்குள்ள இருக்கிறதா? காரா, அறிவில்லாத முட்டாளே. மறுபடியும் அந்த மிருகம் வெளியே வந்துருச்சா என்ன? எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்ல. அவன் வலியில இருக்கான்னு நினைக்கிறேன். இது முதல் தடவை பார்த்த ஞாபகம் இருக்கு. அந்த மிருகம் அது பார்க்கறதுக்கு கொடூரமா இருந்துச்சு. இது நல்லதுக்கு இல்ல. உள்ள இருக்கிறது காராவா இல்ல வேறதான் மிருகமா? மிருகம் தான்டா. நீ நைட்டில் வெறும் ஷேடோவில் பார்த்தது இப்போதான் முழுசாக பார்க்கணும். இவம்மா அந்த வாய்ஸ் மாறி இருக்கிறா.
இதுதான் நெகட்டிவ் ஃபியூ தான் அது. ஒரு ஐயோ, மரம் தள்ளி போடா, அவன் வர போறான். இங்க ஏதோ தப்பா இருக்கு. என்னால உணர முடியுது. ம் வந்துட்டான். நார்மல் உருவத்தில் தான் இருக்கான். அடிபட்டிருக்கு. அதுக்கு தான் அப்படி கத்தியிருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் இவனுக்கு அடிபட்டிருக்குல்ல இந்த மாதிரி. நினைச்ச மாதிரி அவனுக்கு இடி அடிச்சோட ரத்தம் வரல. அவன் மொத்தமா உருமாறதுக்கு முன்னாடியே ஷெல் உடைஞ்சிருச்சு. உருமாற விடல. இது ஏதோ வினோதமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இவனோட கண்கள் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை. ம் எல்லாரையும் மயக்கம் போட வைக்கிறானா? ஆமா, எல்லாருமே சொக்கறாங்க. இங்க என்ன நடக்குது? எல்லாருமே மயக்கம் போடுறாங்க. ஏதோ மாயை மாதிரி இருக்கு. ககாஷி, உன்னால உணர முடியுதா? இது கென்ஜூட்சு. இவங்க கிட்ட வேலைக்கு ஆகல. இவங்க வந்துட்டாங்களே. ஏய், என்ன இது? இவ எப்படி நிக்கிறான்? ரிலீஸ். இவளும் கத்து வச்சுட்டு இருக்கா. அப்போ காபுட்டோ ஏற்கனவே வேலையை ஆரம்பிச்சிட்டானா? நமக்கு அவ்வளோ நேரம் இல்ல. அது நடக்குது. இந்த சாணி வில்லேஜ் எல்லாரு கண்ணும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன் இப்ப இப்படி திகிலாவே பாக்குறீங்க ரெண்டு எல்லாரும்? பேரும் திரும்புறதே ஒரு மாதிரி இருக்கு. டவுட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஆரம்பிக்கலாமா? போச்சு போச்சு போச்சு. சிக்னல் வந்துடுச்சு. ஒரே டைம்ல தாக்க போறாங்க எல்லாம். செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எபிசோட்ல என்னென்னமோ நடந்து போச்சுங்க. ஒண்ணுமே என்ன சொல்றது, எதை கவனிக்கிறதுனே தெரியல. ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியமா நடந்துட்டு இருக்கு. சாஸ்கே நான் போன எபிசோட்லயே சொன்னது, இப்போ இந்த லீயோட ஸ்பீடு வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, அவனாலே ஒன்றும் பண்ண முடியல, என்னடா பண்ண போறான்னு கக்காஷ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அதை சொல்லிட்டே இருந்தாரு. பார்த்தா இவருடைய அந்த பவரையும் சேர்த்து அந்த ஜிடோரியா அதையும் கற்று கொடுத்துருக்காரு. அதாவது லீயோட ஸ்பீடு அண்டு வந்து இவருடைய பவர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறப்போ அவனை அடிக்க முடியும் அப்படின்ட்டு
செம்மையாக பிளான் பண்ணியிருக்காரு. அதுவுமே பட்டுருச்சு. ஏன்னா லீ அடிக்கும் போது கூட ரத்தம் வர அளவுக்கு அவனால் அடிக்க முடியல. இப்போ அவனுடைய அந்த ஸ்டைல் அண்ட் வந்து இவனுடைய சொந்த இதுவும் சேர்ந்து பண்ணுறப்போ வேற லெவலில் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவன் மேலே பட்டுருச்சு. ஆனால் அந்த கத்துனா பாருங்க ரத்தம்ன்ட்டு அப்பா அவனுக்கு வரப்போ எப்படி இதுவாது அவனுக்கு. அந்த வாய்ஸ் அந்த அப்பா திகிலா இருந்துச்சுங்க. எல்லாரும் ஒரு சைடு அப்படியே மாதிரியா இருந்தது. இதுல நிறைய பேர் வர உள்ள வராங்க, கலவரம் ஆக போகுது. இதுல யார் யார் என்ன பவர், எல்லாரும் பவர் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொட்டவும் முழிச்சு நான் எடுக்கலாம், எல்லாரும் இப்ப காப்பாத்துற நிலைமையில தான் இருக்காங்க. அதான் இப்போ காரா வந்து மற்றவங்களை அடிக்கிறப்பெல்லாம் அது வந்து அவனுக்கு இதுவாக தெரியல. இவனுடைய சொந்த ரத்தம் ஒரு சொட்டு கீழே வந்ததுக்கே அந்த கற்று காத்துறான். ஸோ இவனுக்கு அவனுடைய ரத்தம் மட்டும் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதேமாதிரி இப்போ இது வந்து என்ன சொல்கிறது, சாஸ்கேன்ற காரா வச்சு இது மொத்த கவனம் இவங்க மேலே வச்சுட்டா கவனம் பின்னாடி இருக்காது, சுற்றி இருக்காதுன்ற பிளான் பண்ணுறதுக்கு தான் அவனை வச்சு எவ்வளோ ஆட்டம் போட்டிருக்காங்க. நான் கூட இந்த என்னடா இந்த புதுசாக அந்த ஒக்காகே வந்து எப்போ பார்த்தாலும் என்ன சாஸ்கே மேலே கண்ணாக இருக்காரு, என்னடான்னு யோசிச்சுட்டு இருந்தா பார்த்தா அவர் தான் சாண்ட் வில்லேஜோட ஒக்காகேன்றதே அப்புறம் தான் புரியுது. வேற யாரோ ஒக்காகேன்னு நினச்சிட்டேன். ஸோ அவரும் தானே உடந்த அவர் மூலிமா தான் நடக்கிறது. ஸோ அதனால தான் எல்லாருமே இந்த சண்டையை தீவிரமாக வச்சுருந்துருக்காங்க. இதை வச்சு சிக்னல் கொடுத்துட்டு இவங்க எல்லார் கவனமும் இங்கே இருக்கும்போது வர வைக்கணும்ன்ட்டு. என்ன நடக்க போதோ தெரில. ஊர் வெளியே வேற அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் கும்பலாக வந்துட்டு இருக்காங்க, உள்ள இவன் வேற இருக்கிறான். எப்படி அது எல்லாரையும் மயக்கம் போட வேற வச்சுட்டாங்க. ஸோ இன்னும் ஆளுங்க கம்மியாகிற மாதிரி தான் இது அர்த்தம். எப்படி சமாளிக்க போறாங்கன்னே தெரில. இதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டா போகுது. எனக்கு அடுத்தது என்னன்னு பார்க்க தான் பாவலா இருக்கு. ஆமாம், நெக்ஸ்ட் நம்ம சீக்கிரம் பார்த்துடலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.